இங்க இருக்கக்கூடிய மேடையிலே இந்த அரங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குறிப்பாக அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள. பாத்தீங்கன்னா வரும்போது யாரையுமே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பூ வீசி வீசி எல்லாருமே மிக பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு கொடுத்த நம்முடைய அருமை சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், தங்கச்சிமார்களுக்கும், அக்காமார்களுக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, இந்த மகளிர் தினத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிகமான திட்டங்களை மகளிர் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கும் மகளிர் தலைமைந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா அம்மா தான் காரணம். எல்லாத்துக்கும் ஈக்குவல், என்னென்ன ஆண்களுக்கு இருக்கு அதெல்லாம் பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா. மகளிர் கமாண்டா படை, மகளிர் காவல் நிலையம், மகளிருக்கு என்னென்ன தேவை எல்லாமே. என்ன பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம், நீங்க பாருங்க கர்ப்பமான குழந்தை பிறக்கிறவர்கள் எல்லாமே தாய்மாமன் வீட்டு சீதனமா அம்மா தாயாக இருந்து எல்லாம் கொடுத்தாங்க. அம்மா வந்து 2000 மீண்டும் முதலமைச்சராக வரும் பொழுது கொடுத்த 3 பொருள் தாய்மார்களுக்கு தான். மிக்சி, ஃபேன், கிரைண்டர் இல்லையா, இப்படி பார்த்து பார்த்து கொடுத்தாங்க. அந்த மிக்சி, ஃபேன், கிரைண்டர் கொடுக்கும் போது அம்மனுக்கு தம்பிக்கு தெரியும், நான் தான் அமைச்சர் சிறப்பு திட்டம் தயாரிச்சு. அப்புறம் சிறப்பு திட்டத்தில் மடிக்கணினியும் மிக்சி, ஃபேன், கிரைண்டரும் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம். அம்மா வீட்டுக்கு எல்லாம் சாம்பிள் காமிக்கிறதுக்கு போனோம். போயிட்டு எல்லாம் காமிச்சிட்டு அம்மா வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஹோட்டல்லேருந்து போய் நாங்கள் எங்கள் செக்ரட்டரி எல்லாம் போய் காமிச்சிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அம்மா சரி நைட் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு அம்மா சொன்னாங்க, ஃபேன் ஓகே, கிரைண்டர் ஓகே, இந்த மிக்சிக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு ஜார் மேலே வச்சு ஒரு ஜார் எடுத்துகிட்டு போனோம். இதெல்லாம் இது வந்து கம்மியாக அரிசி போட்டு அரைச்சி மாவு அரைச்சி எல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு ஜார் வேணுமா, சட்னி இருக்கிற அந்த ஜார் எங்கன்னு கேட்டாங்க. அப்படி நோட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்து புரியல. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஜார் வாங்கி பார்த்தீங்கன்னா 2 ஜார் வருது. இன்னொரு ஜார் வேணும்னு சொல்லி போட்டு வாங்கி கொடுத்தாங்க. அம்மா கொண்டு வந்து சேர்த்துட்டு அதை கொடுத்தோம். ஆகவே இப்படி பார்த்தீங்கன்னா தாய்மார்களுடைய கஷ்டத்தை பார்த்து பார்த்து செய்த தலைவி புரட்சி அம்மா அவர்கள். தாலிக்கு தங்கம் திமுக நிறுத்திட்டாங்க, மடிக்கணி நிறுத்திட்டாங்க, தேர்தலுக்காக கொடுக்குறாங்க. ஆகவே அம்மா பரிசு பட்டாங்க நிறுத்திட்டாங்க. அம்மா உணவகம் அப்படியே முடக்கிற மாதிரி அப்படி முடக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு அம்மா திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு எந்த திட்டமே செய்யல. இங்க பாத்தீங்கன்னா வரக்கு முன்னாடி அம்மனஜர் பேசி இருந்திருப்பாரு, இப்ப சந்திரசேகர் பேசினாப்படி, அதே போல ராமச்சந்திரன் பேசினாங்க போல சொன்னாங்க. இந்த பகுதியில் என்ன டெவலப்மெண்ட் சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோவை மாவட்டம் 2011க்கு முன்னால் இங்க எல்லாம் எப்படி இருந்தது, இந்த வடவள்ளி பகுதியில் எப்படி இருந்தது. இந்த வடவள்ளி பகுதியில் அத்தனை திட்டங்களும் பார்த்து பார்த்து அத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். அத்தனை சாலைகள், பாலங்கள், பஸ் ஸ்டாண்ட் என்னென்ன தேவையை பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். இங்க மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கோம். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கோயம்புத்தூர் கொடுத்திருக்கிறோம். யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா 2016 முன்னாடி எல்லா சாலை, முக்கியமான சாலைகள்லாம் வந்து எப்படி இருந்ததுன்னா குறுகலா இருந்தது, விபத்துகள் அதிகமாயிட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான சாலைகள்னா பாத்தீங்கன்னா இந்த ரோடு, அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா சிறுவாணி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, பாலக்காடு மெயின் ரோடு, சத்தி ரோடு, அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு, இதெல்லாம் தான் முக்கியமான ரோடு. அந்த ரோடெல்லாம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும். 11க்கு முன்னால் எப்படி இருந்தது. அம்மா மீண்டும் முதலமைச்சராக வந்த பின்னால், நாங்கள் அமைச்சராக வந்த பின்னால் பார்த்து பார்த்து அகலப்படுத்தப்பட்டு டிவைடர் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இப்படி போல, ஒரு வண்டி இப்படி வரலாம். இன்னைக்கு விபத்துகளை 80% குறைச்சோம். உயிர்களை காப்பாற்றி இருக்கிறோம். பாலங்கள் எடுத்தா சென்னையில் அதிகமான பாலங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவனாசி ரோட்ல 10 கிலோமீட்டருக்கு எடப்பாடியார் கேட்டு வாங்கி கட்டணும். எப்படி தம்பி இத்தனை அமௌண்ட் கொடுக்கறது, அதெல்லாம் நீ கொடுத்தாகணும். ஒரு கல்யாண நாள், ஒரு முக்கியமான நாள், ஒரு எல்லாம் காலேஜ், ஹாஸ்பிட்டல் போற அந்த ரோட்ல இருக்குது. பூரா டிராபிக், யாரும் போக முடியறது இல்ல. வீட்டுக்கு 3/4 ஒரு கார் வச்சிருக்காங்க, ஒன்றும் போக முடியறது இல்லை. கண்டிப்பா இந்த பாலம் வேணும். 10 கிலோமீட்டருக்கு பாலம், திருச்சி ரோடு 2.5 கிலோமீட்டருக்கு பாலம், மேட்டுப்பாளையத்துக்கு 5 பாலம், பொள்ளாச்சி ரோட்ல 5 பாலம், எல்லா பாலங்களும். இன்னொன்று அறிவிச்சு நிற்கிறது, லாரி ரோடு பாலம் நிற்குது, சிக்னல் பாலம் நிற்குது. நம்ம அறிவிச்சோம், திமுக வந்து ஒன்றுமே பண்ண. இந்த ஒரு பாலத்தையே கட்டியிருக்கோம், லாரி ரோடு பாலத்தையே. இத்தனை பாலம் நம்ம கட்டணும். அது மட்டும் இல்ல,
6 புதிய கல்லூரி எந்த மாவட்டத்துக்கு கிடையாது. அமைச்சர் எடப்பாடியார் கேட்டு 6 புதிய கல்லூரி 2000 ரூபாய் பீஸ்ல இன்னைக்கு படிக்கிறாங்க. 6 புதிய கல்லூரி கொண்டு வந்தோம் கோவை மாவட்டம். அதே போல 6 தாலுகா கொண்டு வந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கடைஞ்சிட்டு அன்னூர், அதே போல இப்படி எடுத்துட்டா பாத்தீங்கன்னா மதுக்கரை, ஆனமலை தாலுக்கா, கொண்டாமுத்தூர் எல்லா பக்கம் தாலுக்கா, மதுக்கரை, கிணத்துக்கிறது எல்லாம் 6 புதிய தாலுக்கா. எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருந்தோம், கேஜிஆர் போயிட்டு இருந்தோம். என்னென்ன தேவையை கொண்டு வந்தோம், அரசு மருத்துவமனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்கோம். இறுதி அறுவை சிகிச்சை நடக்குது, சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது. சென்னை போயிட்டு இருந்தாங்க, 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்தோம். 6 கோடி ரூபாய் கேத்லாப்னு ஒரு மிஷின், 50 வயசுல இருக்கிறவங்க ஒரு பிரஷர் வந்துடும், அப்போ ஒரு கைகால் வராம போயிடும், 3 மணி நேரம் ஜிஹெச் கொண்டு காப்பாத்திடலாம். 6 கோடி கேத்லாப்னு ஒரு மிஷின் வாங்கி பார்த்து பார்த்து பண்ணோம். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, கோயம்புத்தூருக்கு இன்னும் டிராபிக் வரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டின 50% முடிச்சிட்டோம், நிறுத்திட்டானுங்க. லாரிப்பேட்டை வெளியே கொண்டு இடம் பார்த்து ரெடி பண்ண நிறுத்திட்டாங்க. இந்த ஆட்சி நிறுத்துறது மட்டும்தான் எதுவும் கொண்டு. கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகளாக வளர்ச்சின்னா நிறைய சொல்லுவோம். செய்ய முடியாத திட்டங்கள் அத்திக்கிடுவான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டுகள் பிரச்சனை. நான் அமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் கேட்டு, எடப்பாடியார் கேட்டு, சீஃப் செக்ரட்டரி கொடுத்து மீட்டிங் போட்டு 500 ஏக்கர் லேண்ட் எடுத்து 2000 கோடி பணம் ஒதுக்கி இன்னைக்கு முடிச்சிருந்தா கிட்டத்தட்ட அதிகமான ஐடி கம்பெனி வந்து நம்முடைய குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் பெங்களூர் போறாங்க வேலைக்கு, சென்னை போறாங்க, வெளியூர் போறாங்க. இங்கேயே உங்க கூடுதல் ஐடி கம்பெனி வந்திருக்கோம், 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கோம். திமுக அப்படியே போட்டோம். திமுக ஒண்ணுமே பண்ணல. 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். நெஞ்ச நிமித்திட்டு நாங்க சொல்லுவோம், திமுக இதே மேல போட்டு நீ சொல்லு, நீ ஏதாவது ஒன்று கொண்டு சொல்லு பார்ப்போம், ஏதாவது ஒரு திட்டம் நீ கோயம்புத்தூர் கொண்டு சொல்லு. இன்னும் பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை 3ஆம் கூட்டு குடிச்சிருக்கோம். நான் அமைச்சராக இருந்தேன். ஆகவே இத்தனை திட்டங்கள் நாங்க பண்ணியிருக்கிறோம். நாங்க எங்களுக்கு வாக்கு கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, திமுக இல்ல. 5 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. நீ கோயம்புத்தூருக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு போல கோயம்புத்தூர் கொண்டு போய் பண்ணல. சொல்லிட்டேன் தம்பி, நானும் சொல்லிட்டேன். வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வடபள்ளி நான் தான் வந்து அடிக்கலான்ட்டு எல்லாமே பண்ணுவேன், ஓபன் பண்ணுவேன். வந்து மருதமலையில வந்து ஆமா மருதமலையில வந்து பாத்தீங்கன்னா முழுமையா இங்க இருக்கக்கூடிய அங்க பஸ் ஸ்டாண்டு லிப்ட் நம்முடைய சந்திரசேகர், அருண்குமார், அம்மனஜன 3 பேரும் தொடர்ந்து லிப்ட் 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 இருந்தாங்க. அதுக்கு பூராமே எல்லாம் பண்ணுது நம்ம. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பண்ணுவேன் எதுவுமே பண்ணல. நம்ம செஞ்ச திட்டங்களை ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, அவ்வளவுதான். ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க, அவ்வளவுதான். நீ எந்த திட்டமே கோயம்புத்தூர் கொண்டு வரல. இதெல்லாம் ஒரு பக்கம். அவங்க செஞ்சது தந்ததெல்லாம் என்ன? எல்லாம் நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறீங்க. நீ வீட்டுக்கு போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஒரு கணக்கு போடுங்க நிதானமா. இந்த திமுக ஆட்சியில 2021 அண்ணா திமுக ஆட்சியில நீங்க கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? இன்னைக்கு எவ்வளவு கட்டுறீங்க? சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க? 21 அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது நீங்க எவ்வளவு கட்டினீங்க? பால் எவ்வளவு விலைக்கு வாங்கினீங்க? பால் விலை எவ்வளவு? இன்னும் கட்டுமான பொருட்கள், யாராவது வீடு கட்டினா கட்டுமான பொருட்கள் அப்ப 21 எவ்வளவு இருந்து இப்ப எவ்வளவு இருக்குது? நீ ஒரு ஜல்லி இன்னைக்கு வாங்க முடியுமா? சிமெண்ட் எவ்வளவு வாங்க முடியும்? ஒரு லோடு மண்ணு, ஒரு சட்டி மண்ணு நீ சொந்த இடத்துல இருந்தா வந்து பில் போட்டுருவான், உடனே வந்து வசூலுக்கு. ஒரு சட்டி மண் எடுக்க முடியாது. சாதாரண ஒரு 2000 வச்சிருக்கக்கூடிய விவசாயி ஒரு மாட்டுக்கு ஒரு மழை வந்ததுன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாடு கட்டுற இடத்துக்கு வந்து ஒரு 10 சட்டி மண் எடுத்து போட முடியல. இன்னைக்கு வழக்கு போடுறான், கலெக்டர் கூப்பிடுறான், வழக்கு போடுறான் இன்னைக்கு காவல்துறை. ஆகவே இன்னைக்கு அப்பெல்லாம் நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க, என்ன விலைக்கு, இப்போ என்ன விலை? 5 வருஷமா எங்களை பார்த்து எப்படி ஏமாத்திருக்கான்னு பாத்துக்க. நீங்க வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. இப்ப என்ன பண்றாங்க? நான் 3 மாசம் 1000 உங்களுக்கு போடுறேன், 3000 ஒட்டுக்கா போடுறேன். அதே போல கோடைக்கால நிதி 2000. கோடைக்காலம் இதுவரை வரவே இல்லையா? இப்ப கோடைக்காலம் வந்ததா? சரி, 3 மாசம் சேர்த்து போட்டீங்க. சரி, மாசம் 1000 ரூபாய் நீ கொடுக்குன்னு சொன்னீங்கல்ல தேர்தல் நேரத்தில் 2021 எல்லா குடும்ப தலைவர்களுக்கு 1000 சொன்னீங்கல்ல. எப்ப கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட 28 மாதம் கழிச்சு எடப்பாடியார் நாங்கள சட்டமன்றத்தில் வரீங்க. அம்மன் ஜெயராமன் உட்கார்ந்துருக்காங்க. சட்டமன்றம் போராட்டம் நடத்தி இது கொடுக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வற்புறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க 1000 பாதி பேருக்கு கொடுத்தீங்க இல்லையா? பாதி பேருக்கு கொடுத்தீங்க. சரி, இப்ப வந்து தேர்தல் வந்துருச்சு. மத்திய அரசு
நிறுத்திடும். மத்திய அரசு நிறுத்திடும். எப்படி எல்லாம் மத்திய அரசு மேல சொல்லி பொய் சொல்லி தேர்தலே மத்தியில பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக தேர்தல் சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் மக்கள் எல்லாம் முட்டாள நினைச்சு பேசிட்டு எப்படி இன்னைக்கு 3 மாசம் பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தின்னு சொல்றீங்க. ஒரு ஆன்கோயிங் ஸ்கீமை எப்படி நிறுத்த முடியும்? ஒரு ஆன்கோயிங் ஸ்கீமை எப்படி நிறுத்த முடியும்? அவ்வளவெல்லாம் விவரம் இல்லாதவங்களா இருக்காங்களா? நீ விளம்பரத்துல, பேப்பர்ல, டிவில, யூடியூப்ல என்ன வேணாலும் சொன்னா நம்பிக்க முடியுமா? சரி, நீங்க 3 மாசம் நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே 3 மாசம் 3000 போட்டீங்க. 28 மாசமா கொடுக்கல. 28,000 ஏன் போடல? ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் 28,000 போட்டுக்கணும். நீ என்ன பண்ண வந்ததை கொடுக்கறேன். 28 மாசம் கொடுக்கல, 28,000 போட்டுக்கணும் வேண்டாமா? அப்ப இது யாரை ஏமாத்துறது? இதுதான் திமுக. ஆகவே நீங்க பாத்தீங்க, இது மட்டுமல்ல, 3000 5000 போட்டு பொங்கலுக்கு 3000 எல்லாம் கொடுத்துட்டு, ஆனால் 1000 2000 5000 போட்டுட்டு 21ல நீங்க எல்லா பொருளும் பாத்தீங்கன்னா அரிசி எவ்வளவு வாங்குனீங்க, எண்ணெய் எவ்வளவு வாங்குனீங்க, பருப்பு எவ்வளவு வாங்குனீங்க, சர்க்கரை எவ்வளவு வாங்குனீங்க, எல்லாம் கணக்கு போடுங்க. கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த 5 வருஷமா திமுக கூட்டது எடுத்தது ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் போயிருச்சு. உங்க பணம் திமுக எடப்பாடி இருந்திருந்தா 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு மீதி. போய் கணக்கு போட்டு பாருங்க. நான் விளையாட்டுக்கு பேசல, சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் உங்க பணத்தை எடுத்துட்டாங்க. திமுக அம்மாவுடைய இருந்தா அந்த பணம் கூட்டி இருந்திருக்கும். எடுத்துட்டு 2000 3000 5000 கொடுக்குறாங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆகவே இங்க பார்த்தா தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இந்த திமுக ஆட்சி வந்தா என்ன ஆகும்? தம்பி ராமச்சந்திரன் சொன்னா, அப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? அப்படி அதிமுக எப்படி இருந்தது? போலீஸ் எப்படி இருந்தது? இந்த வடவள்ளி ஆகட்டும், கோயம்புத்தூர் எப்படி இருந்தது? எந்த போலீஸ்காரனும் எவனும் வேலையை செய்யறது இல்லை. திமுக கேட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எங்காவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களா? போலீஸ் எங்க வேலை செய்யறாங்க? மக்களுக்கு பார்த்தா டெய்லியும் கோவை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க அதிகமான கட் பண்ணிட்டு சைனா புடிங்கிட்டு போறான். எங்க போய் கஞ்சா விற்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூலுக்கு வந்துருச்சு கஞ்சா. எந்த போலீஸ்கார் கண்டுக்கிறதே இல்லை. அவ்வளவு மோசம் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தை சிந்தித்து பாருங்க. நம்முடைய இளைஞர்கள் குடும்பத்தினர் கெட்டு போயிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் பாதுகாக்கவே முடியாது திமுக ஆட்சி வந்தா. ஆகவே சிந்தித்து பார்க்கணும். இன்னைக்கு எல்லா டிராமா பண்ணுவான் திமுக 5 வருஷமா ஒன்றும் பண்ணல. இந்த மாநகராட்சியில நம்முடைய சர்மலா கவுன்சிலர் இருக்காங்க, பிரபாகர் இருக்கா, அப்படி ரமேஷ் இருக்கா, அப்படி அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 5 வருஷமா எதுவுமே பண்ணல. ஒரு குப்பை எடுத்திருக்கானா? ஒரு மருந்து அடிக்கிறானா? நம்முடைய ஆட்சியில் எப்படி இருந்தது? கொரோனா வந்தது, எப்படி பாதுகாத்தோம்? எடப்பாடி ஒவ்வொரு மாவட்டம் வந்தார், அமைச்சரா இருந்தேன். வாரம் மீட்டிங் போட்ட கலெக்டர் கொடிசியால படுக்கை அதிகம் பண்ணோம். ஒவ்வொரு காலத்தில் படுக்கை போட்டு ஆக்சிஜன் கொண்டு உயிர்களை காப்பாற்றணும். நீங்க மருந்தே அடிக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பார்த்தாலும் காய்ச்சல். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி. ஆகவே சிந்தித்து பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஏமாத்துவான், என்ன வேணும் பண்ணுவான், டிசைனா போய் சொல்லுவான், விளம்பரம் பண்ணுவான் திமுக. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்ற, திமுக நீ என்ன குட்டிக்கணம் போட்டாலும் கோவை மாவட்டம் அதிமுக கோட்டை, எந்த மாற்று கிடையாது. இந்த வடக்கு தொகுதி அதிமுக கோட்டை, எந்த மாற்று கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ என்னமே எதுவுமே 5 வருஷம் பண்ணி மக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏழைகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கம் திமுக எப்ப போட அரசு ஊழியர் என்ன பண்ணுவாங்க? டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாலும் நம்ம என்ன கேட்டாலும் அப்படியே திமுக கோட்டை. இந்த தடவை திமுக ஒட்டே போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கோட்டு போடுறவங்க யாரு? ரெட்டலை கூட்டணி கட்சிக்கும் அரசு ஊழியர் தான். இந்த தடவை பாத்துங்க, எழுதி வச்சுக்க. ஆகவே இந்த திமுக அரசு தூக்கி எறியும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே நம்முடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாம் நம்ம ஒற்றுமையா இருந்து, நமக்கு எதிரி திமுக தான். நமக்கு எதிரி திமுக, நமக்கு எதிரி மட்டுமல்ல மக்களுக்கு எதிரி திமுக. மறந்துடாதீங்க. மீண்டும் மக்களாட்சி, எடப்பாடி தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அமைய வேண்டும். மீண்டும் கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும். மீண்டும் வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வருவோம். இந்த வடக்கு தொகுதியில, இந்த வடவள்ளி பகுதியில 5 வருஷமா எதுவுமே நடக்கல. நாங்க இருக்கும்போது எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம். மீண்டும் இந்த வடவள்ளி பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் கோவை மாவட்டத்துக்கும் அத்தனை திட்டங்களை கொண்டு வருவோம் சொல்லி சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை சந்திரசேகர் அவர்களுக்கும், மாவட்ட அம்மன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும், அத்தனை நிர்வாகிகளுக்கும், இது உறுதுணையிலிருந்து பாடுபட்ட அத்தனை தம்பிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி, இந்த பகுதி செயலருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.